நம்ம பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்ம எதை கெட்டதுன்னு சொல்கிறோமோ அதில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்து பார்த்துட்டோம்னா மீடியா அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு இது. ஸோ டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கேயும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பாகிஸ்தானில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இங்கே தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் ஊடகம் தான் காரணம். அந்த ஊடகம் வந்து சரியான முறையில் ஜனநாயகத்திற்காகவும் மக்களுக்கு உண்மையான நடுநிலை செய்திகளை கொண்டு போகக்கூடிய ஊடகங்களாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நல்ல ஊடகம், நல்ல ஒரு மீடியா. அவ்வளோதான். 1956ஆம் ஆண்டிலிருந்து ஆகாசவாணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வானிலிருந்து வரும் ஒளி அப்படின்னு அர்த்தம். ஆகாசவாணி அப்படின்னு சொல்லி நீங்கள் சின்ன வயசுல 90s கிட்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, ரேடியோ. ஸோ என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பு செய்து வருகிறது. இது 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ கவிஞர்களுள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடத்துல இருக்கக்கூடிய கவிஞர்கள் அங்கே ஒன்றிணைந்து ஒரு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து குடியரசுத் தின விழாவில் வந்து கொண்டு போகிறாங்க, சொல்ல போகிறாங்க. ஸோ பொதுமக்களின் பொது கருத்தினை ஏற்படுத்துவதில் ஊடகம், மக்களிடையே பொது கருத்தினை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஊடகம். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய மக்களின் பொது கருத்தை வந்து சொல்லணுங்க, பொது கருத்தை சொல்லணும். ஸோ இது மக்களின் அன்றாட வாழ்க்கை நடைமுறை, இது எல்லாமே வெகுஜன ஊடகம் எப்படி இருக்கணும், நல்லது செய்யணும், நடுநிலையா இருக்கணும், செய்தித்தாள் அரசின் கொள்கைக்கு எதிராக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சாதகமாக இருக்கணும், நல்ல ஊடகமா இருக்கணும். அப்புறம் வந்து நெறிமுறை மற்றும் பொறுப்பு, அதுக்கு நெறிமுறை இருக்கு, ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு ஊடகம்னா இப்படித்தான் இருக்கணும், மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லணும், தவறான விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஊடகத்தின் ஒரு நெறி இருக்கு, ஊடகத்தின் ஒரு கொள்கை இருக்கு. வாழ்க்கைக்கு மிக முக்கிய அவசியமான ஆரோக்கியமான விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா ஊடகத்தோட நேர்மையான வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஊடகத்தின் அடிப்படை நோக்கமானது நேர்மையாகவும் துல்லியமாகவும் நடுநிலையாகவும். இந்த நடுநிலை 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 ரொம்ப முக்கியம். ஒரு ஊடகம் இருந்துச்சுன்னா அது நடுநிலையானதாகவும் நாகரிகமானதும் நல்ல மொழி நடைகளும் மக்கள் நலன் சார்ந்த தகவல்களை கருத்துக்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கணும். யூடியூப்ல இப்போ ஓப்பன் பண்ணீங்கன்னா எல்லாம் நல்ல செய்தியை கொண்டு போறதை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. ஸோ நெகட்டிவ் தாட்ஸை பரப்புறதே பல ஊடகங்களுடைய முதன்மை வாயிலா இருக்கு. ஊடகம் தான் சொல்றேன், பொதுவா சொல்றேன். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஊடகம்னா நல்ல ஊடகம்னா அதான் சொல்லியிருக்காங்க. ஊடகமானது ஜனநாயகத்தின் முதுகெலும்பு. ஒரு ஊடகம் நினைச்சா நான் முன்னாடி சொன்னதுதான், ஒரு சாதாரண விஷயத்த ஊதி ஊதி பெருசா ஆக்க முடியும், ஒண்ணும் இல்லாத விஷயம் பொசுக்குன்னு ஆக்க முடியும். ஸோ அதுதான் ஊடகத்தோட கையில. ஸோ ஜனநாயகத்தின் முதுகெலும்பு ஊடகம் தாங்க. ஸோ ஜனநாயகத்தின் மதிப்புகளையும் பலப்படுத்துகிறது, மக்களின் அறிவையும் வலிமையும் அளிக்கிறது. ஊடகம் மக்களுக்கு அறிவையும் வலிமையும் அளிக்கக்கூடிய ஊடகமாக இருக்க வேண்டும். மேலும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அரசின் வெளிப்படைத்தன்மையும் அவற்றின் பொறுப்பினையும் உறுதி செய்ய வேண்டும். இதன் மூலமாக அரசின் செயல்பாடுகளும் நம்ம அரசுல என்ன கொள்கைகள் நல்ல செயல் திட்டங்கள் போகுது அப்படின்னு மக்களுக்கு கொண்டு போற ஊடகங்களா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை தாங்க அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, கிராமப்புற மக்களுக்கு கல்வியை அளிக்கிற ஊடகமா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும் நம்ம அறிவு சொல்லும்ல, அதாவது நம்ம மனசு சொல்லும்ல, அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. அறிவு பல விஷயங்கள் சொல்லலாம், அதை விட்டுருங்க. மனசு சொல்லக்கூடிய ஊடகம்னா எப்படி இருக்கணும்னு எல்லா வார்த்தைகளும் இதுல பொறிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் ஊடகம்னா உள்ளூர் மக்களுக்கு தேவையான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது தான்.